வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் வந்த வலைதளங்களில் வர்ற செய்தி, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அந்த சங்க கூட்டமைப்பு இவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு முடிவெடுத்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிறது. என்ன? வருகின்ற சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டசபை தேர்தல் 2026, இந்த தேர்தலில் திமுக அணிக்கு நாம் வாக்களிப்பதில்லை, திமுக அணிக்கு வாக்களிக்க போவதில்லை, திமுகவிற்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி வாக்களிக்க போவதில்லை அப்படின்னு. ஏன்னா வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல, தங்களுடைய மரியாதையை கூட இழந்து நடுரோட்டில் நிற்க வைத்த இந்த கட்சியை எப்படி நாம் அங்கீகரிக்க முடியும்? இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து திரும்பவும் இதுபோன்ற அட்டுழியங்களை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இதுதான் அவர்களுடைய கேள்வி. அதனுடைய தொடர்பாளர், அந்த கூட்டமைப்புடைய தொடர்பாளர், அவர் பேரை குறிப்பிடாமல் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். என்னென்னா, அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிற ஒரு செய்தி, இவர்கள் எந்த ஊரில் வேட்பாளர்களை நிறுத்தினாலும் சரி, பெரும்பாலும் அந்த தூய்மை பணியாளர்கள் விளிம்பு நிலை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் அதிகம் இருப்பார்கள். அப்படி எந்த தொகுதியில் இவர்கள் இந்த ஜாதியை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைத்தாலும் சரி, அந்த தொகுதியில் இருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் போய் பிரச்சாரம் என்ன விழிப்புணர்வு பிரச்சாரம் அல்ல, விழிப்புணர்வு என்ன ஏற்படுத்துவோம்னா, இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் எதிரானவர்கள், இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் அப்படின்னு. இந்த விழிப்புணர்வு பொதுவாகவே நான் திமுகவுக்கு எதிரானு சொல்ல வரல, பொதுவாகவே இந்த விழிப்புணர்வு ஏற்படணும். இது ஒரு ஓட்டர்ஸ் அவேர்னஸ் அப்படின்னு தான் பார்க்குறேன். யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை நன்றாக சிந்தித்து கூட செய்யுங்க. அது நீங்கள் திமுகவுக்கே வாக்களித்தாலும் பரவாயில்லை. இப்போ நான் சொல்கிற குற்றச்சாட்டுக்களை ஒரு கூட்டமைப்பு எடுத்திருக்கு. அந்த கூட்டமைப்பின் தீர்மானம் தவறு, அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இது இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆதரவானவர் ஒன்றும் இல்லையே. நீ அவங்க போராட்டம் நடத்துகிறப்போ நீங்கள் சினிமா பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டம் தானே. உங்களுக்கு தேர்தலில் தான் இப்போ அந்த பாடம் கற்பிக்க போகிறாங்க. இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள், அதுவும் சென்னையிலேயோ போராட்டம் நடந்தது, சென்னை சில மண்டலங்கள் நடந்தது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் மீது அபிமானம் உள்ளவர்கள் என்று ஒரு பெரிய வாக்கு வங்கி திமுக எதிராக உருவாகிறது. தொடர்ந்து பேசுவோம். தேர்தல் என்று மனசாட்சியோடு சிந்தித்து வாக்களியுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.